ஓம் சாந்தி. 23/9/2024 காலை முரளி பாப்தாதா மதுபன். சாராம்சம். இனிய குழந்தைகளே, பாபா பாபா என இரவும் பகலும் உங்களுக்குள் சிந்தனை செய்யுங்கள். நீங்கள் எல்லையற்ற சந்தோஷத்தை அனுபவம் செய்வீர்கள். பாபாவே உங்களுக்கு குபேரர், அதாவது மிகவும் செல்வந்த அரசர், பொக்கிஷங்களை தருகின்றார் என்பது உங்கள் புத்தியில் இருக்கிறது. கேள்வி: பாபா எத்தகைய குழந்தைகளை நேர்மையான மலர்கள் என அழைக்கின்றார்? அத்தகைய குழந்தைகளுக்கான அறிகுறிகள் எவை என கூறுங்கள். பதில்: நேர்மையான மலர்கள் ஒருபோதும் மாயையின் ஆதிக்கத்திற்கு உள்ளாக மாட்டார்கள். அவர்கள் மாயையுடன் முரண்பாட்டிற்குள் வரமாட்டார்கள். அப்படிப்பட்ட நேர்மையான மலர்கள் கடைசியில் வந்தாலும் கூட வேகமாக செல்வதற்கான முயற்சியை செய்வார்கள். அவர்கள் மூத்தவர்களையும் முந்தி செல்வதற்கான லட்சியத்தை கொண்டிருப்பார்கள். அவர்கள் தங்கள் குறைகளை அகற்றுவதற்கான முயற்சியில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்வார்கள். அவர்கள் ஏனையோரின் குறைகளை பார்க்கவும் மாட்டார்கள். ஓம் சாந்தி. கடவுள் சிவன் பேசுகின்றார். அவரே ஆன்மீக தந்தை. ஏனெனில் சிவனே பரமாத்மா. தினமும் தந்தை உங்களுக்கு புதிய விஷயங்களை விளங்கப்படுத்துகின்றார். கீதையை உரைக்கின்ற பல சந்நியாசிகள் முதலானோர் இருக்கின்றார்கள். அவர்களால் தந்தையை நினைவு செய்வதற்கு முடியாதுள்ளது. பாபா என்ற வார்த்தை அவர்களுடைய உதடுகளிலிருந்து வெளிப்படாது. இவ்வார்த்தை குடும்ப பாதையில் இருப்பவர்களுக்கு மாத்திரமே உரியது. அவர்களோ துறவற பாதையை சேர்ந்தவர்கள். அவர்கள் ஒளி தத்துவத்தை மாத்திரம் நினைவு செய்கின்றார்கள். அவர்கள் சிவ பாபா என ஒரு பொழுதும் கூறுவதில்லை. நீங்கள் சென்று சோதித்து பார்க்கலாம். சிம்மயானந்தா போன்ற மகத்துவமான ஞானம் நிறைந்த சந்நியாசிகள் கீதையை உரைக்கின்ற போது அவர்கள் ஸ்ரீ கிருஷ்ணரை கீதையின் கடவுளென கருதுகிறார்கள் அல்லது அவருடன் யோகம் செய்கிறார்கள் என்றல்ல. இல்லை, அவர்கள் ஒளி தத்துவத்துடன் மாத்திரமே யோகத்தை கொண்டிருப்பார்கள். அவர்கள் பிரம்ம தத்துவத்தினதும் தத்துவங்களினதும் ஞானத்தை கொண்டிருக்கின்றார்கள். எவரும் ஸ்ரீ கிருஷ்ணரை பாபா என அழைப்பது சாத்தியமில்லை. எனவே கீதையை உரைக்கின்ற பாபா கிருஷ்ணர் அல்லர். அனைவரும் சிவனை பாபா என அழைக்கின்றனர். ஏனெனில் அவர் ஆத்மாக்கள் அனைவரினதும் தந்தையாவார். ஆத்மாக்கள் அனைவரும் அவரை பரம தந்தை பரமாத்மா என அழைக்கின்றனர். அவர் அதி மேலானவரும் அதி உயர்ந்தவரும் ஆவார். ஏனெனில் அவர் பரந்தாமத்தில் வசிக்கின்றார். நீங்கள் அனைவரும் கூட பரந்தாமத்தில் வசிப்பவர்களே. ஆனால் அவர் பரமாத்மா என அழைக்கப்படுகின்றார். ஈகமானதும் தனித்துவமானதும் ஆகும். வேறு எவராலும் ஓர் ரதத்தினுள் புகுந்து நீங்கள் உலக அதிபதிகள் ஆகுவதற்கான வழியை காட்ட முடியாது. இதனாலேயே தந்தை கூறுகின்றார், நான் எவ்வாறானவர், நான் எப்படிப்பட்டவர் என்பதை எவரும் அறியார். என்னுடைய அறிமுகத்தை நான் தரும்போது மாத்திரமே உங்களால் என்னை அறியக்கூடியதாக இருக்கும். ஒளி தத்துவத்தையோ அல்லது தத்துவங்களையோ நம்புபவர்களால் எவ்வாறு ஸ்ரீ கிருஷ்ணரை தங்களுடைய தந்தை என கருத முடியும்? ஆத்மாக்கள் அனைவரும் குழந்தைகளேயாவர். எவ்வாறு அனைவரும் ஸ்ரீ கிருஷ்ணரை தனது தந்தை என அழைக்க முடியும்? ஸ்ரீ கிருஷ்ணர் அனைவருடையதும் தந்தை என்றோ, அதனால் நாங்கள் அனைவரும் சகோதரர்கள் என்றோ, அல்லது ஸ்ரீ கிருஷ்ணர் சர்வ வியாபகர் என்றோ கூற முடியாது. ஒவ்வொருவரும் ஸ்ரீ கிருஷ்ணராக முடியாது. அனைவரும் ஸ்ரீ கிருஷ்ணராயின் அவர்களும் ஒரு தந்தையை கொண்டிருத்தல் வேண்டும். மனிதர்கள் அனைத்தையும் மறந்துவிட்டார்கள்.
அவரை அறிந்து கொள்ளாததன் காரணத்தால் பல மில்லியன்களில் மிக சிலரே என்னை அறிந்து கொள்வார்கள் என கூறப்படுகின்றது. எவராலும் ஸ்ரீ கிருஷ்ணரை அடையாளம் கண்டு கொள்ள முடியும். வெளிநாட்டு மக்களும் கூட அவரை அறிவார்கள். அவர்கள் அவரை பிரபு ஸ்ரீ கிருஷ்ணா என அழைப்பார்கள். அவர்கள் அவருடைய ரூபத்தை கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் உண்மையில் அது மிக சரியான ரூபம் அல்ல. அவர் பெருமளவில் பூஜிக்கப்படுகின்றாரென அவர்கள் பாரத மக்கள் மூலம் அறிகின்றார்கள். எனவே கடவுள் ஸ்ரீ கிருஷ்ணர் என கீதையில் எழுதப்பட்டுள்ளது. கடவுளை பிரபு என அழைக்கலாமா? அவர்கள் பிரபு கிருஷ்ணர் என கூறுகின்றனர். முக்கியஸ்தர்களுக்கே பிரபு என்னும் தலைப்பு கொடுக்கப்படுகின்றது. அவர்கள் இதனை பலருக்கும் கொடுக்கின்றார்கள். இது இருளடைந்த நரகம் எனப்படுகின்றது. அவர்கள் எந்த ஒரு தூய்மையற்ற மனிதரையும் பிரபு என அழைப்பார்கள். இன்றைய தூய்மையற்ற மக்களுக்கும் சிவன் மற்றும் ஸ்ரீ கிருஷ்ணருக்கும் இடையே பெருமளவு வித்தியாசம் இருக்கின்றது. தந்தை கூறுகின்றார், இப்பொழுது நான் உங்களுக்கு தருகின்ற ஞானம் பின்னர் மறைந்துவிடும். நானே வந்து புதிய உலகை ஸ்தாபனை செய்கின்றேன். இப்பொழுது நானே உங்களுக்கு ஞானத்தை தருகின்றேன். நான் உங்களுக்கு இந்த ஞானத்தை தரும்போது மாத்திரமே உங்களால் அதனை செவிமடுக்க முடியும். என்னை தவிர வேறு எவராலும் அதனை உரைக்க முடியாது. எவரும் அதனை அறியவும் மாட்டார்கள். அச்சந்நியாசிகளால் சிவபாபாவை நினைவு செய்ய முடியுமா? அசரீரியான கடவுளை நினைவு செய்யுமாறு அவர்களால் ஏனையோருக்கு கூறவேனும் முடியாது. அவர்கள் இதனை கூறியதை நீங்கள் எப்போதாவது செவிமடுத்திருக்கின்றீர்களா? பல சிறந்த கல்விமான்கள் கூட எதனையும் புரிந்து கொள்வதில்லை. மனிதர்கள் தொடர்ந்து ஸ்ரீ கிருஷ்ணரை கடவுளென அழைத்த போதிலும் ஸ்ரீ கிருஷ்ணர் கடவுள் அல்ல என தந்தை இப்பொழுது விளங்கப்படுத்துகின்றார். பெருமளவு வித்தியாசம் உள்ளது. தந்தை இங்கிருந்து குழந்தைகளாகிய உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். அவரே தந்தையும் ஆசிரியரும் குருவுமாக இருக்கின்றார். சிவபாபா இங்கிருந்து அனைவருக்கும் விளங்கப்படுத்துகின்றார். இதனை அவர்கள் புரிந்து கொள்ளாமையால் சிவனை திருமூர்த்தியில் காண்பிக்கவில்லை. மக்களை படைப்பவரும் மனித குலத்தின் தந்தையுமான பிரம்மாவை அவர்கள் சித்தரித்திருக்கின்றார்கள். எவ்வாறாயினும் அவரை கடவுளென அழைக்க முடியாது. கடவுள் மக்களை படைப்பதில்லை. ஆத்மாக்கள் அனைவரும் கடவுளின் குழந்தைகளே. எனவே அவர் மக்களை வேறு எவர் மூலமாகவேதான் படைத்திருக்க வேண்டும். உங்களை தத்தெடுத்தவர் யார்? தந்தை உங்களை பிரம்மா மூலம் தத்தெடுத்துள்ளார். நீங்கள் முதலில் பிராமணர்கள் ஆகினால் மாத்திரமே உங்களால் தேவர்கள் ஆக முடியும். நீங்கள் முன்பு எப்போதேனும் இந்த விஷயங்களை செவிமடுத்திருக்க மாட்டீர்கள். மனித குலத்தின் தந்தைக்கு நிச்சயமாக ஒரு பாகம் இருக்கின்றது. அவர் நிச்சயமாக நடித்தே ஆக வேண்டும். இல்லையெனில் எங்கிருந்து பல மக்கள் வர முடியும்? அவர்கள் விக்காரத்தின் மூலம் பிறந்த குழந்தைகளாக இருக்க முடியாது. விக்காரத்தின் மூலம் பிறந்த அப்பிராமணர்கள் தங்கள் முதற் பெயர் பிராமணன் என கூறுவார்கள். ஒவ்வொருவருடைய பெயரும் வித்தியாசமானது. சிவபாபா பிரஜைகளின் தந்தையான பிரம்மாவினுள் பிரவேசித்த பின்பே அவர் அப்பெயரால் அழைக்கப்பட்டார். இது ஒரு புதிய விஷயமாகும். தந்தையே கூறுகின்றார், எவரும் என்னை அறியார். உலக சக்கரத்தையும் எவரும் அறியார். இதனாலேயே ரிஷிகளும் முனிவர்களும் இதுவுமல்ல அதுவுமல்ல என கூறுகின்றனர். அவர்கள் கடவுளையும் அறியார்கள். கடவுளின் படைப்பையும் அறியார்கள். தந்தை கூறுகின்றார், நான் வந்து எனது சொந்த அறிமுகத்தை கொடுத்த பின்னரே அவர்களால் என்னை அறிந்து கொள்ள முடிகின்றது. அந்த தேவர்கள் தாம் எவ்வாறு தங்கள் ராஜ்யத்தை பெற்றார்கள் என்பதை அறியார்கள்.
இந்த ஞானம் எதனையும் அவர்கள் கொண்டிருக்கவில்லை. அவர்கள் தங்கள் அந்தஸ்தை ஒரு தடவை பெற்றுக் கொண்டதன் பின் அங்கு ஞானத்திற்கு அவசியம் கிடையாது. ஜீவன் முக்தி பெறுவதற்கு ஞானம் அவசியமாகும். அவர்கள் ஏற்கனவே ஜீவன் முக்தியை பெற்றிருப்பார்கள். இவை புரிந்து கொள்ளப்பட வேண்டிய மிகவும் ஆழமான விஷயங்கள். விவேகிகள் மாத்திரமே இதனை புரிந்து கொள்வார்கள். எவ்வாறாயினும் வயோதிப தாய்மார் அந்தளவிற்கு விவேகத்தை கொண்டிருப்பது இல்லை. நாடகத்தின்படி நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் சொந்த பாகத்தை கொண்டிருக்கின்றீர்கள். ஓ கடவுளே, எனக்கு சிறந்ததொரு புத்தியை தாருங்கள் என அவர்கள் கேட்க மாட்டார்கள். நான் அனைவருக்கும் ஒரே மாதிரி புத்தியை கொடுப்பதாயிருப்பின் அனைவருமே நாராயணன் ஆக வேண்டும். சிம்மாசனத்தில் அனைவரும் ஒருவர் மேலொருவர் அமர்ந்திருப்பார்களா? சிம்மாசனத்தில் அனைவரும் ஒருவர் மேலொருவர் அமர்ந்திருப்பார்களா? ஆமாம், அனைவருடைய இலக்கும் குறிக்கோளும் அவ்வாறு ஆகுவதேயாகும். சாதாரண மனிதரிலிருந்து நாராயணனாக ஆகுவதற்கான முயற்சியை ஒவ்வொருவரும் செய்கின்றார்கள். அவர்கள் தங்கள் முயற்சிக்கேற்ப அவ்வாறு ஆகுவார்கள். அனைவரும் நாராயணன் ஆகுவோமென தங்கள் கரங்களை உயர்த்துவார்களாயின் பாபா தனக்குள் சிரித்துக் கொள்வார். எவ்வாறு அனைவரும் ஒரே மாதிரி ஆகலாம்? அவர்கள் அனைவரும் வரிசை கிரமமானவர்களாக இருப்பார்கள். முதலாம், இரண்டாம், மூன்றாம் எட்வர்ட் இருப்பது போன்று முதலாம், இரண்டாம், மூன்றாம் நாராயணனும் இருக்கின்றார்கள். நீங்கள் ஒரே இலக்கையும் குறிக்கோளையும் கொண்டிருந்த போதிலும் உங்கள் செயல்கள் அப்படியே இருக்குமானால் நீங்கள் ஒவ்வொருவரும் எத்தகைய அந்தஸ்தை கூறிக்கொள்வீர்கள்? நீங்கள் நிச்சயமாக முயற்சி செய்தல் வேண்டும். பாபா வரிசை கிரமமான மலர்களை கொண்டு வருகின்றார். அவர் அவற்றை வரிசை கிரமமாகவே ஏனையோருக்கும் வழங்கலாம். ஆயினும் அவர் அதனை செய்வதில்லை. காரணம், உங்களில் சிலர் நம்பிக்கை இழந்து விடுவீர்கள். எத்தகைய குழந்தைகள் கூடுதலான சேவை செய்கின்றார்கள், யார் சிறந்த மலர்களாக இருக்கின்றார்கள் என்பதை பாபா அறிவார் என்பதுடன் அவர் அவர்களை பார்க்கின்றார். ஏனைய அனைவரும் வரிசை கிரமமானவர்கள். பல முதியவர்கள் இங்கு அமர்ந்திருக்கின்றார்கள். ஆனால் அத்துடன் சில புதிய நல்ல மலர்களும் இருக்கின்றார்கள். அவர் கூறுவார், இவர் முதல் இலக்கத்தை கொண்ட ஒரு நேர்மையான மலர். அவர் எவ்வித முரண்பாட்டையோ அல்லது பொறாமை போன்றவற்றையோ கொண்டிருக்கவில்லை. பலர் இன்னமும் ஏதோ ஒரு குறைபாட்டை கொண்டிருக்கின்றார்கள். எவரையும் முழுமையானவர் என கூற முடியாது. நீங்கள் 16 ஸ்வர்க்க கலைகளும் நிரம்ப பெற்றவர்கள் ஆகுவதற்கு பெருமளவு முயற்சி செய்ய வேண்டியது அவசியமாகின்றது. இதுவரையில் எவரும் முழுமையடையவில்லை. இப்பொழுது கூட சிறப்பான குழந்தைகளும் தமக்குள் பெருமளவு பொறாமையை கொண்டிருக்கின்றார்கள். அவர்களிடம் குறைகளும் உண்டு. நீங்கள் எத்தகைய முயற்சி செய்கின்றீர்கள் என்பதை தந்தை அறிவார். உலக மக்கள் எதனை அறிவார்கள்? அவர்கள் எதனையும் புரிந்து கொள்வதில்லை. மிக சில மக்களே புரிந்து கொள்கின்றார்கள். ஏழை அப்பாவிகள் விரைவாக புரிந்து கொள்கின்றார்கள். எல்லையற்ற தந்தை உங்களுக்கு கற்பிப்பதற்காக வந்துள்ளார். தந்தையை நினைவு செய்வதன் மூலம் உங்கள் பாவங்கள் அழிக்கப்படுகின்றன. நாங்கள் தந்தையிடம் வந்திருக்கின்றோம். நாங்கள் நிச்சயமாக பாபாவிடமிருந்து புதிய உலக ஆஸ்தியை பெறுவோம். அது 100லிருந்து 1 வரை வரிசை கிரமமானதே. ஆனால் நீங்கள் தந்தையை அறிந்து கொண்டு ஞானத்தையும் சிறிதளவு செவிமடுக்கும் போது நிச்சயமாக ஸ்வர்க்கம் செல்வீர்கள். 21 பிறவிகளுக்கு ஸ்வர்க்கம் செல்வதென்பது சிறிய விஷயமல்ல. ஒருவர் மரணிக்கும் போது அவர் 21 பிறவிகளுக்கு ஸ்வர்க்கம் செல்கின்றாரென அவர்கள் கூறுவது போன்றதல்ல.
ஸ்வர்க்கம் எங்கு இருக்கின்றது? தப்பான புரிந்துணர்வுகள் பெருமளவு இருக்கின்றன. மிக சிறந்த முக்கியமான மக்கள் கூட இன்னார் இன்னார் ஸ்வர்க்கம் சென்று விட்டதாக கூறுகின்றார்கள். அவர்கள் ஸ்வர்க்கம் பற்றி கூறும்போது எதை குறிப்பிடுகின்றார்கள் என்று புரிந்து கொள்வதில்லை. நீங்கள் மாத்திரமே இதனை அறிவீர்கள். நீங்களும் மனிதர்களே, ஆனால் நீங்கள் பிராமணர்கள் ஆகிவிட்டீர்கள். நீங்கள் உங்களை பிராமணர்களென அழைக்கின்றீர்கள். பிராமணர்களாகிய நீங்கள் ஒரேயொரு பாப்தாதாவை கொண்டிருக்கின்றீர்கள். சரீரத்தையும் சரீரத்துக்கான தர்மங்களையும் மறந்து என்னை மாத்திரம் நினைவு செய்யுங்கள் என கடவுளால் பேசப்படும் மகா வாக்கியங்கள் கூறுகின்றன என நீங்கள் சந்நியாசிகளிடம் கேட்க முடியும். என்னை மாத்திரம் நினைவு செய்யுங்கள் என ஸ்ரீ கிருஷ்ணர் கூறியுள்ளாரா? நீங்கள் ஸ்ரீ கிருஷ்ணரையா நினைவு செய்கின்றீர்கள்? அவர்கள் ஒருபோதும் ஆமாம் என கூற மாட்டார்கள். பின்பே வெளிப்பாடு இடம்பெறும். அவர்களிடம் செல்கின்ற கள்ளங்கபடமற்ற அப்பாவிகள் எதையும் அறியார்கள். அவர்கள் தங்களை பின்பற்றுபவர்கள் முன்னிலையில் கோபப்படுவார்கள். துர்வாசருடைய பெயர், அதாவது பெருமளவு கோபத்தை கொண்ட ஒரு முனிவர் நினைவு கூறப்படுகின்றது. அவர்கள் பெருமளவு அகங்காரத்தை கொண்டிருக்கின்றார்கள். அவர்களை பின்பற்றுபவர்கள் பலர் இருக்கின்றார்கள். இது பக்தி மார்க்கத்து ராஜ்யமாகும். அவர்களிடம் கேள்வி கேட்பதற்கு எவருக்கும் சக்தி கிடையாது. இல்லையெனில் நீங்கள் அவர்களிடம் கேட்கலாம். நீங்கள் சிவபாபாவை பூஜிக்கின்றீர்கள், எனவே யாரை கடவுளென அழைக்கின்றீர்கள்? கடவுள் கற்களிலும் கூழாங்கற்களிலும் இருக்கின்றாரா? அவர்கள் இவ்விஷயங்கள் அனைத்தையும் காலம் கடந்த பின் புரிந்து கொள்வார்கள். அவர்கள் இப்பொழுது பெருமளவு போதையை கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் அனைவருமே பூஜிப்பவர்கள். அவர்களை பூஜிக்க தகுதி வாய்ந்தவர்கள் என அழைக்க முடியாது. தந்தை கூறுகின்றார், அபூர்வமாக ஒரு சிலரே என்னை அறிவார்கள். குழந்தைகளாகிய உங்களிலும் கூட ஒரு சிலரே நான் யார் என்பதையும் நான் எவ்வாறானவர் என்பதையும் மிக சரியாக அறிவீர்கள். உள்ளார்த்தமாக நீங்கள் மாபெரும் சந்தோஷத்தை அனுபவம் செய்கின்றீர்கள். பாபா உங்களுக்கு ஸ்வர்க ராஜ்யத்தை தருகின்றார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்கின்றீர்கள். நீங்கள் கடவுளுடைய செல்வத்தை பெறுகின்றீர்கள். அலாவுதீனின் விளக்கு பற்றிய நாடகமும் காண்பிக்கப்படுகின்றது. விளக்கை தேய்க்கும் போது பெருமளவு பொக்கிஷம் வெளிப்படுகின்றது. அப்படிப்பட்ட பல நாடகங்கள் காட்டப்படுகின்றன. கடவுளை நண்பனாக கொண்டிருந்த ஒரு சக்கரவர்த்தி என்ன செய்தார் என்பதை பற்றிய ஒரு கதை உள்ளது. அவர் பாலத்தின் மேல் வந்த முதலாவது மனிதருக்கு தன்னுடைய ராஜ்யத்தை ஒரு நாளுக்கு கொடுப்பார். இவை யாவும் வெறும் கதைகளே. கடவுள் குழந்தைகளாகிய உங்களுடைய நண்பர் என தந்தை இப்பொழுது விளங்கப்படுத்துகிறார். அவர் இவரினுள் பிரவேசித்து உங்களுடன் உண்டு பருகி விளையாடுகிறார். சிவபாபாவினதும் பிரம்மா பாபாவினதும் ரதம் ஒன்றே. ஆதலால் நிச்சயமாக சிவபாபாவும் உங்களுடன் விளையாடிக் கொண்டிருக்க வேண்டும். நீங்கள் விளையாடும் பொழுது தந்தையை நினைவு செய்வீர்களாயின் இருவரும் அவரினுள் இருக்கின்றனர் என்பதே அதன் அர்த்தமாகும். பாபா தாதா என இருவர் உள்ளனர். எவ்வாறாயினும் இதை எவருமே புரிந்து கொள்வதில்லை. அவர் ஓர் ரதத்தில் வந்ததாலேயே அவர்கள் ஒரு குதிரையையும் ரதத்தையும் சித்தரித்துள்ளார்கள் என அவர்கள் கூறுகிறார்கள். சிவபாபா ஸ்ரீ கிருஷ்ணருக்குள்ளிருந்து கொண்டிருக்கின்றார் என்பதல்ல. கடவுள் ஸ்ரீ கிருஷ்ணர் பேசுகிறார் என அவர்கள் கூறுகிறார்கள். கடவுள் பிரம்மா பேசுகிறார் என அவர்கள் கூறுவதில்லை. இல்லை, இவர் ஓர் ரதம். கடவுள் சிவன் பேசுகிறார் என கூறப்படுகிறது. தந்தை இங்கிருந்து அவருடைய அறிமுகத்தை உங்களுக்கு கொடுப்பதுடன் உலக சக்கரத்தின் ஆரம்பம், மத்தி, இறுதியை பற்றியும்
அதன் கால எல்லையையும் உங்களுக்கு கூறுகிறார். இவ்விஷயங்கள் எவருக்கும் தெரியாது. விவேகமானவர்கள் தங்களுடைய புத்தியை உபயோகிக்கிறார்கள். சந்நியாசிகள் அனைத்தையும் துறக்க வேண்டும். உங்கள் சரீரம் உட்பட முழு உலகத்தையும் நீங்கள் துறக்கின்றீர்கள். இது உங்களுடைய பழைய சரீரம். நீங்கள் புதிய உலகத்திற்கு செல்ல வேண்டும் என்பதை புரிந்து கொள்கிறீர்கள். ஆத்மாக்களாகிய நாங்கள் இவ்விடத்தில் வசிப்பவர்கள் அல்ல. நாங்கள் எங்களுடைய பாகங்களை நடிப்பதற்கே இங்கு வந்துள்ளோம். நாங்கள் ஆதியில் பரந்தாமவாசிகள். மேலே உள்ள அசரீரியான விருட்சம் எதனை போன்றுள்ளது என்பதையும் குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். ஆத்மாக்கள் அனைவரும் அங்கே வசிக்கிறார்கள். இந்த நாடகம் ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டது. பல மில்லியன் கணக்கான மனித ஆத்மாக்கள் உள்ளனர். அவர்கள் அனைவரும் எங்கே வசிக்கிறார்கள்? அசரீரியான உலகில். எவ்வாறாயினும் வானத்து நட்சத்திரங்கள் ஆத்மாக்கள் அல்ல. மக்கள் அந்த நட்சத்திரங்களை தேவர்கள் என்றும் அழைத்துள்ளனர். ஆயினும் அவை தேவர்கள் அல்ல. நாங்கள் சிவபாபாவை ஞான சூரியன் என அழைக்கின்றோம். அந்த நட்சத்திரங்கள் தேவர்கள் என அழைக்கப்பட முடியாது. சமய நூல்களில் ஏராளமான பிழையான விஷயங்கள் எழுதப்பட்டுள்ளன. அவை யாவும் நீங்கள் தொடர்ந்தும் கீழே வருவதற்கு காரணமாக இருந்த பக்தி மார்க்கத்தின் விரிவாக்கம். நீங்கள் 84 பிறவிகள் எடுக்க வேண்டியிருப்பின் நிச்சயமாக கீழே இறங்கி வர வேண்டும். இதுவே கலியுக உலகம். சத்திய யுகமே பொன் யுகம் என அழைக்கப்படுகிறது. அங்கே யார் வசிக்கிறார்கள்? தேவர்கள். அவர்கள் எங்கு சென்றார்கள் என எவருமே அறியார். அவர்கள் மறுபிறவி எடுத்தார்கள் என நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். மறுபிறவி எடுக்கையில் அவர்கள் தேவர்களிலிருந்து இந்துக்களாக மாறியுள்ளனர் என தந்தை விளங்கப்படுத்தியுள்ளார். அவர்கள் தூய்மையற்றவர்கள் ஆகினார்கள். வேறு எவருடைய சமயமும் இவ்வாறு மாறுவதில்லை. அவர்களுடைய சமயம் ஏன் மாறியது என எவருமே அறியார். தந்தை கூறுகிறார், அவர்கள் தங்களுடைய தர்மத்திலும் கர்மத்திலும் சீரழிந்தவர்கள் ஆகினார்கள். அவர்கள் தேவர்களாக இருந்த பொழுது தூய்மையான தம்பதிகளாக இருந்தனர். பின்னர் அவர்கள் ராவண ராஜ்யத்தில் தூய்மையற்றவர்கள் ஆகினார்கள். எனவே அவர்களை இனியும் தேவர்களென அழைக்க முடியாது. இதனாலேயே அவர்களுக்கு இந்துக்கள் என்ற பெயர் கொடுக்கப்பட்டது. கடவுள் ஸ்ரீ கிருஷ்ணர் தேவ தர்மத்தை ஸ்தாபிக்கவில்லை. நிச்சயமாக சிவபாபாவை வந்து அதை ஸ்தாபித்திருக்க வேண்டும். மக்கள் சிவனின் பிறப்பை அல்லது சிவராத்திரியை கொண்டாடுகின்றார்களாயினும் அவர் இங்கே வந்த பொழுது என்ன செய்தார் என்பதை அறியாதவர்களாகவே இருக்கிறார்கள். சிவபுராணம் என்னும் ஒரு சமய நூலும் உள்ளது. உண்மையில் சிவபாபா கூறிய ஒரேயொரு சிவகீதையே இருக்கிறது. வேறு எந்த சமய நூல்களும் இல்லை. நீங்கள் எந்த வன்முறையிலும் ஈடுபடுவதில்லை. உங்களுடைய சமய நூல்கள் எதுவும் ஆக்கப்படுவதில்லை. நீங்கள் புதிய உலகிற்கு செல்கிறீர்கள். சத்திய யுகத்தில் சமய நூல்கள் அல்லது கீதை முதலியவை இருப்பதில்லை. அங்கே அவற்றை யார் கற்பார்கள்? வேதங்களும் சமய நூல்களும் ஆரம்ப காலம் தொட்டே இருந்ததாக மக்கள் கூறுகிறார்கள். சத்திய யுகத்தில் சமய நூல்கள் எதுவும் இருப்பதில்லை. தந்தை தேவர்களை உருவாக்கினார். அவர்கள் எல்லோரும் ஜீவன் முக்தி அடைந்தார்கள். எனவே அவர்களுக்கு சமய நூல்களை படிப்பதற்கான தேவையில்லை. அங்கே சமய நூல்கள் எதுவும் இருப்பதில்லை. தந்தை உங்களுக்கு இப்பொழுது ஞான திறவுகோலை தந்துள்ளார். அதன் மூலம் உங்கள் புத்தி திறந்துள்ளது. முன்னர் அந்த பூட்டு முற்று முழுதாக பூட்டப்பட்டு இருந்ததனால் நீங்கள் எதனையும் புரிந்து கொள்ளவில்லை. அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்புக்குரிய, எப்போதோ தொலைந்து இப்போது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு தாய் தந்தையாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும்
காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே சொல்கிறார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே சொல்கின்றனர். தாரணைக்கான சாராம்சம். 1. எவர் மீதும் பொறாமை கொள்ளாதீர்கள். உங்களுடைய குறைபாடுகளை நீக்கி முழுமையானவர்கள் ஆகுங்கள். சம்பூர்ணமானவர்கள் ஆகுவதற்கு முயற்சி செய்யுங்கள். கற்பதால் உயர்ந்த ஓர் அந்தஸ்தை பெறுங்கள். 2. உங்களுடைய சொந்த சரீரம் உட்பட அனைத்தையும் துறவுங்கள். எவ்வகையான வன்முறையிலும் ஈடுபடாதீர்கள். அகங்காரம் கொள்ளாதீர்கள். ஆசீர்வாதம். நீங்கள் அழியாத மற்றும் எல்லையற்ற உரிமைகளை கொண்டிருப்பதன் சந்தோஷத்தையும் போதையையும் கொண்டிருப்பதன் மூலம் சதா கவலையற்றவர் ஆகுவீர்களாக. உலகிலுள்ள மக்கள் மிகுந்த முயற்சி செய்து தமது உரிமைகளை கோருகிறார்கள். ஆனால் நீங்களோ எந்தவித முயற்சியும் செய்யாமல் உங்களின் உரிமைகளை கோருகிறீர்கள். ஒரு குழந்தை ஆகுவதென்றால் உங்கள் உரிமைகளை கோருதல் என்று அர்த்தம். ஆகா, நான் சகல உரிமைகளையும் கொண்ட மேன்மையான ஆத்மா. இந்த எல்லையற்ற உரிமைகளின் போதையிலும் சந்தோஷத்திலும் இருங்கள். நீங்கள் சதா கவலையற்றவர் ஆகுவீர்கள். இந்த அழியாத உரிமைகளுக்கு உத்தரவாதம் உள்ளது. ஏதாவதொன்றுக்கு உத்தரவாதம் இருக்கும்போது நீங்கள் கவலையற்றவராக இருப்பீர்கள். தந்தையிடம் உங்கள் பொறுப்புகள் அனைத்தையும் கையளியுங்கள். நீங்கள் சகல கவலைகளிலிருந்தும் விடுபட்டிருப்பீர்கள். ஸ்லோகம். பெரிய இதயங்களையும் பெருந்தன்மையான இதயங்களையும் கொண்டிருப்பவர்களே ஒற்றுமையின் அத்திவாரம் ஆவார்கள். ஓம் சாந்தி.